பல நூல் படித்து நீ அறியும் கல்வி, பொது நலம் குறித்து நீ வழங்கும் செல்வம், பிறர் உயர்வினிலே உனக்கிருக்கும் இன்பம், இவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் என்று எளிமையாக சொன்னார் வாலி. பிறர் உயர்வை பார்த்து இன்பம் அடைகின்ற கேபியினுடைய அந்த குணாதிசயத்தை நினைத்துத்தான் அதை அவர் எழுதியிருக்க வேண்டும். அடுத்தபடியாக இனிய தமிழ் மக்களின் செவிக்கு தேன் பாய்ச்ச வருகின்றார் பாரதி ராஜா. என் இனிய தமிழ் மக்களே, இந்த விழா பொதுவாக நான் நினைப்பேன், இந்த விழாவிற்கு தெருக்களிலே போஸ்டர்களை பார்த்தேன். எங்கள் கேபி சார் மட்டும்தான் இருப்பார். அதில் கலை விழா, அவருக்கு ஒரு சகாப்தம் போட்டார். யாரையும் பெயர் கொடுத்து இன்னார் வருவார்கள், இன்ன வாழ்த்துறை வழங்குவார்கள் என்று எதையுமே கிடையாது. என்றால் கேபி என்று சொன்னால் அந்த சூரியனுக்கு அருகில் அத்தனை பேர் வந்து நிற்க வேண்டும் என்பதுதான். இந்த திரையுலகம் அழைத்தாலும் அழைக்காவிட்டாலும் வந்து நின்றிருக்க வேண்டிய மிகப்பெரிய விழா. திரையுலகம் சேர்ந்து மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட வேண்டிய ஒரு விழா. அத்தனை தகுதிகளையும் கொண்ட எங்களுடைய மிகப்பெரிய பீஷ்மன் பாலச்சந்தர் அவர்கள். நான் சொல்லுவேன், அந்த காலங்களில் தெருக்களில் எங்கேயாவது ஒரு போஸ்டர்ல பாலச்சந்திரன் பார்த்துட்டா அது என்னன்னு உடனே பார்த்துருவேன். அது படமாக இருந்தாலும் சரி, நாடகமாக இருந்தாலும் சரி. இன்னைக்கும் நான் பெருமையாக இந்த மேடையில் இருக்கிறேன், உங்களை பாராட்டுகிறேன் என்றால் உண்மையிலே எனக்கே புரியவில்லை எப்படி நான் இந்த வளர்ச்சிக்கு வந்தேன் என்று. அண்ணாமலை மன்றத்திலே நாடகம் எதிர்நீச்சல், இதுக்கு டிக்கெட் எடுக்க ஓடுவோம். உலகத்தில் தமிழ் சினிமாக்களில் கொட்டகைகளில் ஹவுஸ்ஃபுல் என்று ஓடுவான். தமிழ்நாட்டில் நாடகத்திற்கு ஹவுஸ்ஃபுல் போட்ட ஒரே சரித்திரம் பாலச்சந்தர் அவர்களுக்கு தான் உண்டு. ஹவுஸ்ஃபுல் போட்டு ஒரு 400 பேர் திரும்பி போயிட்டே இருப்பான். பிளாக்ல டிக்கெட் வாங்குறது சினிமாவுக்கு, பாரதி ராஜா பிளாக்ல எதிர்நீச்சலுக்கு டிக்கெட் வாங்கி அண்ணாமலை மன்றத்தினுடைய கடைசி சுவற்றிலே சாய்ந்து கொண்டு நாடகம் பார்த்தவன். அத்தகைய பெருமைக்குரியவன். எடுத்தால் மிகச்சிறந்த பெரிய உழைப்பாளி. ஒரு சகாப்தம் என்று சொன்னால் இன்னைக்கு அந்த உழைப்பு 47 வருடங்களாக உழைத்துக் கொண்டுதான் இன்னைக்கும் பார்ப்பேன். எப்படி சார், நான் ரொம்ப கொஞ்சம் உரிமையா ஒரு கலைஞன், திரையுலகத்தை சார்ந்தவன் என்பதை காட்டிலும் கொஞ்சம் தள்ளி அழுத்தமாக கொஞ்சம் நெருக்கமாக வைத்துக் கொண்டு கேட்பேன், எப்படி சார் இதெல்லாம் உங்களால் முடியுது? அதுக்கு ரொம்ப அப்படி பல்ல கடைசியா என்னையா ரொம்ப கிண்டல்லாம் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா உண்மையிலே எனக்கு வியப்பாக இருக்கும். பாரதி ராஜாவும் பாலச்சந்தருக்கும் என்ன வித்தியாசம்? பாலச்சந்தர் நறுக்கு தெரித்தது போல் வசனம் எழுதுவார். கைவிரல் நகங்களை மிக சுத்தமாக வைத்திருப்பார். திருத்திய முடி, தெளிவான ஒரு நல்ல கண்ணாடி, தெளிந்த பார்வை, சட்டை அந்த பேண்ட் போட்டு நீட்டா வருவார். எதையுமே திருத்தமாக செய்வார். நீங்கள் ஒரு அறிமுகமான திருத்தமானவர். நான் ஒரு காட்டுப்பூ மாதிரின்னு சொல்றேன். இது ஒரு இது மாதிரி. இதற்கு இலக்கணமே இல்லாமல் வளர்ந்தவன், அவர் இலக்கணங்களோட வளர்ந்தவர். இதுதான் பாரதி ராஜாவும் பாலச்சந்தருக்கு வித்தியாசம் சொல்றேன். இந்த பூமியில், இந்த திரையுலக பூமியிலே என்னை விதையாக நட்டு வைத்தது நான் என் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய ராஜகன் அவர்கள். அது விதை முளைத்த உடனேயே, அந்த செடி முளைத்து நின்ற உடனேயே முதல் முறையாக உரமும் தண்ணி மூட்டிய கை பாலச்சந்தருடைய கை. 16 வயதிலே படம் முடிவதற்கு முன்னால், வெளியிடுவதற்கு முன்னால் நண்பர் கமலஹாசன் அவருடைய என்னுடைய அழைப்பின் பேரில், எங்களுடைய அழைப்பின் பேரில் வந்து படம் வெளியாவதற்கு முன்னே படம் பார்க்கிறார். படம் பார்த்து முடித்து விட்டு அந்த மனிதன் சொன்ன வார்த்தை இன்றும் என் இதய நாளங்களிலே ஓடிக்கொண்டு, அதுதான் எனக்கு உற்சாகம். சொன்னார், யூ ஆர் கோயிங் டு, படத்தை பத்தி என்ன சார் நினைக்கிறீங்கன்னு கேட்க கூட என்னால் முடியல. படம் பார்த்து வெளியே வந்தாரு. இட் இஸ் தண்டரிங் இன் மை ஹார்ட், இது இடி இடிக்குதுன்னாரு. யூ ஆர் கோயிங் டு ஹிட் த ஹெட்லைன்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி. என்னால் இன்னும் மறக்க முடியாது. ஒரு மிகப்பெரிய மேதை, நான் அண்ணாந்து பார்த்த ஒரு மனிதன் என்னை எவ்வளவு பெருமையாக அங்குதான் நீங்கள் மிக உத்தமமான கலைஞன், இன்னொரு கலைஞனை வரவேற்று இந்த தமிழ்நாட்டுக்கு கை கொடுத்தீர்களே, என் தந்தை ஸ்தானத்துக்கு மேலாகி விட்டீர்கள். அந்த உரம் உங்கள் விடுதிகளில் நானும் ஒரு விடுதி என்று சொல்லிக் கொள்வதிலே நான் பெருமைப்படுகிறேன். நிலம் உள்ள அளவும், நீர் உள்ள அளவும், காற்று உள்ள அளவும், தமிழ் உள்ள அளவும், இந்த யுகம் உள்ள அளவும் உன் பெயர் நிலைத்திருக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.